Hi friends, என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு வச்சு வெறும் மூணு பொருள் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான முறையில் பண்ண போகிறோம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட சட்டுன்னு செஞ்சு முடிச்சிருவாங்க. அவ்வளோ ஈஸியான ரெசிபி. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான அல்வா பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஆயில் மைதாலாம் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து 200 கிராம் இருக்கும். அதே போல் சர்க்கரையும் 200 கிராம். இது கூடவே 1.5 கப் அளவு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து 300 ml அளவு பால் இருக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் இருந்ததுன்னா அது வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு கலருக்காக நம்ம சேர்த்துருக்கோம். இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். ஆரம்பத்தில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணல, அப்படியே கடாயில் மட்டும் சேர்த்தோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது போல் நல்லா வந்து கலந்துகிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஒரு கரண்டி இல்லைன்னா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம சேர்த்துருக்க அரிசி மாவு இந்த பால் எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா வந்து திக்னஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. மற்ற அல்வா மாதிரி இது ரொம்ப நேரம் கலக்கணும்னு கூட அவசியம் இல்லை. மொத்தமே இது பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் செலவாகும். ஸோ நம்மளுக்கு வந்து எப்போவாச்சும் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்ததுன்னா சட்டுன்னு இந்த மாதிரி பண்ணி உடனே சாப்பிட்றலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே நல்லா இது போல் அல்வா மாதிரி திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்து கலந்துட்ருக்கேன். நான் நெய் சேர்த்ததை காட்டலை. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கிறலாம். ஒருவேளை உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் நெய்யே சேர்க்காம கூட இதை கலக்கலாம். இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நெய் தடவின பிளேட் அப்படி இல்லைன்னா இது போல் ஒரு ட்ரேயில் மாற்றிக்கோங்க. ஆனால் நெய் தடவிட்டு மாற்றிக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இது போல் மாற்றிட்டு நல்லா இது போல் சமப்படுத்திக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே செட் பண்ண விடணும். இது நல்லா செட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா லெவல் படுத்தியாச்சு. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் செட் பண்ண விட்டுறலாம். இந்த ஓரம் வந்து அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா இது ஆறி இருக்குது. நல்லா செட் ஆகிருக்கு. உங்களுக்கு இதை நல்லா சில்லுன்னு சாப்பிடணுன்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி அப்படியே சர்வ் பண்ணுறேன். இப்போ இதை சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்து கூட நீங்கள் கலக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல, அந்த டைமில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது இடையிடையில் க்ரன்ச்சியாக அந்த நட்ஸ் வரும். ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளாக பண்ணி காமிச்சிருக்கேன். அதே போல் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் தூளும் சேர்க்கலாம். இல்லை நான் அப்படியே இதே ப்ரொசீஜரில் கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ அந்த ஓரங்கள்லாம் நல்லா கீறி விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இது போல் கவுத்திட்டு லேசாக டேப் பண்ணுங்கள். அப்படியே இது வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண கொஞ்ச நேரத்துலையே கடகடன்னு காலி ஆயிரும். அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு நாள் வச்சு கூட சாப்பிடலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணுறேன் நீல் வாக்கில். இல்லைன்னா நீங்கள் இது போல் சின்ன க்யூப் சைஸில் கூட கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நம்மளோட இஷ்டம்தான். இது நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.